வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் ராசிபாளையம் கிராம விவசாயி சி முத்துசாமி. இவர் இம்மாவட்ட வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் தொழில்நுட்ப ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலோடு நிலக்கடலையில் ஊடுபயிராக துவரை சாகுபடி செய்து வருகிறார். துவரை செடி 4 அல்லது 5 ஆண்டுகள் நல்லதொரு வளர்ச்சி கண்டு சிறந்த மகசூலை தரும். அது வளரும் முன்னரே நிலக்கடலை எவ்வாறு பயிர் செய்யலாம், அதை எவ்வாறு முறைப்படுத்துவது போன்றவற்றை கேட்டபோது, எங்களுக்கு நிலம் வந்து ஒரு 2 ஏக்கர் இருக்குங்க. ஆற்று பாசனம் வந்து தண்ணிக்கு வந்து ஆற்று தண்ணி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இது வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நாங்கள் வந்து தீவனச்சோளம் வந்து ஒரு மாட்டுக்கு தீவனத்துக்காக தீவனச்சோளம் போட்டுக்கிறோம். கடலையும் போட்டுக்கிறோம், கொட்டை செடி கொஞ்சம் போட்டுக்கிறோம். இது கடலை வந்து கேவிக்கையில் வந்து ஒரு புது ரகம் ஒன்று வந்துருக்குது, அதை நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார், குத்து ரகம்னு சொல்லி. அதை வந்து போட்டேன், ஒரு 15 செண்டு போட்டிருக்கேன். இப்போ 70 நாள் பயிர் ஆயிடுச்சு. அதில் ஊடுபயிராக வந்து துவரையும் போட சொல்லி சொன்னார், அதே மாதிரி துவரையும் போட்டுக்கிறேன். கடலை வந்து கோ6 கடலை தான் கொடுத்தாரு. கேவிக்கையில் வந்து காயாக கொடுத்தாங்க, நாங்கள் உளிச்சு மாடி பருப்பாக இது பண்ணி போட்டோம். துவரை வந்து கோ7ன்னு சொல்லி ஒரு ரகம் கொடுத்தாரு, அதையும் ஊனியிருக்கிறேன். இப்போ 70 நாள் பயிர் ஆயிடுச்சு. காட்டை வந்து நல்லா 2-3 உழவை ஓட்டி நல்லா பக்குவப்படுத்தி வரப்பெல்லாம் க்ளீனாக போட்டு சைக்கிள்லேயே வந்து நாங்கள் லைனாக அதை வந்து 10 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு வச்சு செடி வந்து நாங்கள் சைக்கிள்லேயே தான் போட்டோம். சைக்கிள்லேயே போட்டு ஒரு தண்ணி கட்டினா முளைச்சிக்கோம். இப்போ வந்து 70 நாள் பயிர் ஆயிடுச்சு. ஒரு 30 நாள் ஆனோடனே வந்து நாங்கள் களை எடுக்கிறது அதே சைக்கிள் ஒரு பிளேடு மாதிரி செட் பண்ணியிருக்கோம். அந்த பிளேட்டை வந்து இழுத்தோம்னா அவங்களுக்கு களையை வந்து 2 களையை ஓட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. செடிக்கு மண் அணைக்கிறது வந்து உங்களுக்கு அந்த சைக்கிள்லேயே ஓட்டினோம்னா மண் அணைச்சிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உரம் வந்து நாங்கள் உரம் போடலைங்க. உரம் வந்து செடியெல்லாம் வெட்டி ஒரு குழியில் போட்டு தண்ணி அதுக்குள்ளே போட்டு வந்தோடனே அந்த இதில் வந்து அப்படியே உரத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணியிலேயே கலக்கி விட்ருவோம். பூச்சி மருந்து நம்மளுக்கு அடிக்க பூச்சி மருந்து வராதுங்க. இந்த இது என்னதுன்னா, நாட்டு மாட்டோட கோமியத்தை வந்து ஜீவாமிர்தமாக பண்ணி அதை வந்து தண்ணியில் கலக்கி விட்ருவோம். 2 தண்ணியில் கலக்கி விட்டோம்னா 2 தண்ணி விட்டால் போதுங்க. இப்போ இது வரைக்கும் 4 தண்ணி தாங்க பாஞ்சிருக்கு. 70 நாளையில் இப்போ 4 தண்ணி தான் பாஞ்சிருக்கு. நல்லா வறட்சியும் தாங்குது. உங்களுக்கு வந்து இந்த நோய்ங்கிறது பூச்சி மருந்தெல்லாம் எதுவும் வராது. அந்த எருக்களஞ்செடியெலாம் வெட்டி குழிக்கல்ல போட்டு தண்ணி விட்றதுனால உங்களுக்கு அந்த பூச்சியும் கட்டுப்படுத்துறதுங்க, பூச்சியே வராது. இந்த துவரைக்கும் வந்து இப்போ தான் நல்லா பூ பூத்து பருவத்தில் இருக்குதுங்க, அதுக்கும் வந்து பூச்சிலாம் வராதுங்க. அப்படியே பூச்சி வந்தாலும் நாட்டு மாட்டினுடைய கோமியத்தையும் ஜீவாமிரத்தையும் கலந்து அடிச்சுட்டா அந்த பூச்சி அது ஒன்றும் பண்ணாதுங்க. ஒரு 45 நாள் ஆகி விழுது இறங்க சமயத்தில் வந்து ரோலர் மாதிரி போட்டு அப்படி உருட்டி விடுவோங்க செடியை. ஈரத்தில் உருட்டி விட்டோம்னா அந்த செடி கீழே அமர்ந்து வரும்போது நல்லா விழுது நிறைய இறங்கும். உங்களுக்கு வந்து நல்ல எள்ளு கிடைக்கும். உங்களுக்கு வந்து 120 நாள் இந்த செடிக்கினுடைய வயசு. துவரையும் வந்து 120 நாள் 125 நாள் வந்துடுங்க. அதுவும் இப்போ செடியும் விழுது இறங்கி இருக்குது, துவரையும் பூ பூத்து காய் பிடிச்சிருக்குங்க. இனிமேல் வந்து 2 ஒன்றாவே வந்துடும்.
துவரைக்கு வந்து முளைச்ச உடனே ஒரு 2 இலை 3 இலை வந்த உடனே அந்த கொழுந்து கிள்ளி விடணுங்க. கொழுந்து கிள்ளி விட்டால் தான் பக்க களை நிறைய வரும். பக்க களை நிறைய வரும்போது உங்களுக்கு வந்து அதிக மகசூல் கிடைக்கும். அதுக்கு வந்து இந்த பூ சமயத்தில் வந்து மோர் வந்து அடிக்கணுங்க. மோர்னா டானிக் மாதிரி, அதாவது நம்ம ஊட்டச்சத்து கொடுக்குற மாதிரி டானிக் மாதிரி மோர் அடிச்சிட்டோம்னா உங்களுக்கு பூ வந்து நிறையா பூ கொட்டாமல் பிடிக்கும், அப்படியே காயாயிருங்க. இதனால் வரைக்கும் நாங்கள் வந்து நாட்டு ரகம் தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். மானாவாரியில் கடலையில் போடுவோம். கடலை பிடிங்கிட்டு மறுபடியும் 1 மாதம் 2 மாதம் கழிச்சு தான் அது வரும். இப்போ இது வந்து கடலையும் ஈக்குவலாக ரெண்டும் ஒன்றாவே வந்துடும். ஒரு நிதானம் தெரியுது. ஆனால் நல்ல மகசூல் கிடைக்குமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது வந்து பழைய கடலை வந்து ஏக்கருக்கு 75 கிலோ 70 கிலோ போடுங்க. ஒரு ஏக்கருக்கு பருப்பு வந்து 70 கிலோ 75 கிலோவில் ஒரு சாதாரணமாக கொத்தில் வச்சு ஆளுங்களை வச்சு போட்டுக்கிட்டு இருந்தோம். டிராக்டர் போட்டாலும் அதே மாதிரி மறுபடியும் எங்களுக்கு அந்த 70 கிலோ குறையாமல் வரும். இப்போ நாங்கள் சைக்கிளில் போடும்போது எங்களுக்கு அந்த ஆள் செலவு இல்லைங்க. ஒரு ஏக்கருக்கு ஒரு 1500 2000 உங்களுக்கு கூலி ஆகுதுன்னா நாங்கள் சைக்கிள் போடும்போது 2 ஆளை வச்சு போட்டுருங்க. ஒரு 500 தான் வரும். அதேமாதிரி களை எடுக்கிறது வந்து அதுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 2000 3000 வரைக்கும் ஆள் பற்றாக்குறையினால ஆள் கிடைக்க மாட்டேங்குதுங்க. அந்த சமயத்தில் வந்து 3000 கிட்ட ஆகி போயிருங்க. அதில் நாங்கள் சைக்கிள் எடுக்கும்போது ஒரு நாளைக்கு வந்து சைக்கிளில் களை எடுத்தோம்னா ஒரு நாளைக்கு 30 சென்ட் எடுக்கலாங்க. 3 நாளைக்கு எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏக்கர் கிட்டத்தட்ட எடுத்துடலாம். 3 நாளைக்கு ஒரு ஆளுக்கு 200 கூலி வச்சுட்டா கூட 600 தான் உங்களுக்கு களை எடுக்க செலவாகும். 2 களைக்கு 1500 வரும். அது 2 களைக்கும் 3000 4000 வந்துடும் கூலிக்கு. உரம்னு பார்த்தா அதுக்கு உரம் உங்களுக்கு 2-3000 ரூபாய்க்கு மேலே உரம் வாங்கி போடுற மாதிரி இருக்குது. இது உரம் வந்து நாங்கள் மாட்டு கோமியத்தையும் இது கலந்து போடுறதுனால எங்களுக்கு அந்த இதுவும் மீதிங்க. இப்போ அதில் வந்து ஏக்கருக்கு 20 கிலோ இடமூட்டைக்கு 45 கிலோவில் காஞ்ச காய் இடமூட்டை 20 கிலோ 20 மூட்டையிலேருந்து 25 மூட்டை வரைக்கும் வரும். இதுவும் அது குறையாமல் வருங்க. இது நல்ல மகசூல் வரும். இது வரைக்கும் நாங்கள் 10-20 வருஷமாக கடலை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த கொடி இந்த குத்து கொடின்னு சொல்கிறது வந்து புதுசாக கோவாறு கொடுத்து வந்து விழுது நிறைய இருக்குது. மேலும் விவரம் பெற சி முத்துசாமி அவர்களை 09965781001 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சிவகங்கை மாவட்டம் செட்டிநாடு பகுதியில் அமைக்கப்பெற்றுள்ள மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மழை குறைந்த பகுதிக்கு சிறப்பு செயல்பாட்டு மையமாக திகழ்கின்றது. இவ்வாராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறையின் பேராசிரியர் முனைவர் பி பாலசுப்ரமணியன் அவர்கள் மானாவாரிக்கேற்ற அவரை சாகுபடியினை எவ்வாறு மேற்கொள்வது என்பதனை விவரிக்கின்றார். சார், மானாவாரி ஆராய்ச்சி நிலையத்தில் அவரை நாங்கள் பயிர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது பார்த்திங்களாக்க இங்கே மானாவாரி நிலத்துக்கு ஏற்ற பயிராக இதை வந்துக்கிட்டு கருதி இதை வந்துக்கிட்டு இப்போ ட்ரையலில் வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. இது பார்த்திங்களாக்கும் மற்ற இதில் வந்துக்கிட்டு 2 டைப் இருக்குது. ஒன்று குத்து அவரை, கொடி அவரைன்னு இருக்குது. நாங்கள் வந்துக்கிட்டு குத்து அவரை தான் வந்துக்கிட்டு ஆராய்ச்சியில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்திங்களாக்கும் குத்து அவரை நம்மை மானாவாரி நிலத்துக்கு ஏற்ற பயிர். இது பார்த்திங்கன்னா ஒரு பயிரிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பிரான்ச் வருது. ஒரு பிரான்ச்லேயும் 10 காய்கள் வரும். இதோடைய ஸ்பேஸிங்னு பார்த்தோமாக்க 1 மீட்டருக்கு 1 மீட்டர் இடைவெளியில் நம்ம கொடுக்குறோம். இது சீசன்னு பார்த்தோமாக்க ஜூன் ஜூலையில் வந்துக்கிட்டு நம்ம போட்டோமாக்க இதோடைய வயது 120 நாள். 4 மாதம். 4 மாதத்தில் குறைஞ்சது வந்துக்கிட்டு ஒரு 3-4 ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இது ஒரு ஹெக்டருக்கு பார்த்திங்களாக்கா 8லேருந்து 10 டன் வரை மகசூல் கிடைக்குது. ஒரு செடிக்கு 10 பிரான்ச் இருக்கும். ஒரு பிரான்ச்சில் வந்துக்கிட்டு குறைஞ்சது வந்துக்கிட்டு 10லேருந்து 15 காய் வருது. ஒரு காயுடைய நீளம் பார்த்தோமாக்கா 15 சென்டிமீட்டர், அகலம் பார்த்தோமாக்கா கிட்டத்தட்ட 3லேருந்து 4 சென்டிமீட்டர் அகலம் வருது. ஒரு காயுடைய எடை குறைஞ்சது 2லேருந்து 3 கிராம் காய் எடை கிடைக்கும். இது வந்துக்கிட்டு அந்த ஜூன் ஜூலையில் போட்டோமாக்கு 120 நாள் அப்படின்ற கணக்கில் வந்துட்டு அந்த மழை காலத்துலேயே வந்துட்டு சோயிங் எடுத்தோன்னா சோயிங் எடுத்தோமாக்கு கரெக்டாக
இந்த மழை காலம் முடிஞ்சதுக்கு பின்னாடி நம்ம இதில் வந்துக்கிட்டு தண்ணி பற்றாக்குறை இருந்தாலும் சரி, இல்லைன்னாலும் இது வந்துக்கிட்டு நல்லா செழித்து வளரக்கூடிய பயிர்ன்றதுனால அவரையை வந்துக்கிட்டு இங்கே மானாவாரி நிலங்களுக்கு பயிர் செய்யலாம்ன்று ரெக்கமெண்ட் பண்ணலாம். இது இப்போ ட்ரையலில் உள்ள கிராப்பு. இது ஒரு 3 வருஷம் ட்ரையல் முடிஞ்சதுக்கு பின்னாடி இதோடைய மகசூல் எவ்வளவுன்றதை நாங்கள் கொடுத்து இது ஒரு ரகமாக வந்துக்கிட்டு வெளியிட தயாராகிருக்கும். மேலும் விவரம் பெற முனைவர் பி. பாலசுப்ரமணியன் அவர்களை 09486086267 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.